திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 730. அதிகாரம் அவை அஞ்சாமை. ஒரு பள்ளியில் ராமு, சோமு என்று 2 மாணவர்கள் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். ராமு நன்றாக படித்து முதல் மதிப்பெண் வாங்கக்கூடியவன். அதனால் ஆசிரியர்கள் அவன் மீது தனிப்பட்ட மரியாதை வைத்திருந்தனர். சோமு ஓரளவிற்கே படிப்பான். அதனால் அவன் சராசரி மாணவனாக நடத்தப்பட்டான். அவ்வாண்டு பள்ளி ஆண்டு விழா நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நன்றாக படிக்கக்கூடிய ராமுவே மாணவ பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். பல மாணவர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தாங்கள் பரிசு வாங்கும் நாட்களுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அனைவரின் எதிர்பார்ப்பின்படி ஆண்டு விழா தொடங்கியது. விழாவிற்கு மிகவும் பிரபலமான சிறந்த பேச்சாளர் ஒருவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய பின்னர் சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்ற ஆரம்பித்தார். மாணவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடையே ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் கூறாமல் அனைவரும் அமைதியாக இருந்தனர். என்னுடைய கேள்விக்கு பதிலளிப்பவருக்கு இந்த மேடையில் மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று கூறினார். ராமுவிற்கு அவர் கேட்ட கேள்விக்கு நன்றாக பதில் தெரியும். இருந்தாலும் அவையில் எப்படி பேசுவது, ஏதாவது தவறாகிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் அமைதியாக இருந்தான். அனைவரும் அமைதியாக இருந்த பொழுது சோமு தைரியமாக எழுந்து அவருடைய கேள்விக்கான சரியான விடையை சொன்னான். அனைவரும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். உடனே சிறப்பு விருந்தினர் சோமுவை மேடைக்கு அழைத்து பாராட்டி பரிசு வழங்கி அனுப்பினார். விழா முடிந்ததும் ஆசிரியர்களும் மற்ற மாணவர்களும் சோமுவை வெகுமாக பாராட்டினர். பதில் தெரிந்தும் அதை தைரியமாக சொல்ல முடியாத ராமு தனது நிலையை எண்ணி வருந்தினான். அவையை பார்த்து பயந்து தான் அறிந்தவற்றை அவைக்கு ஏற்பச் சொல்ல இயலாதவர் வாழ்ந்தாலும் வாழாதற்கு சமமானவர் என்பதை உணரினும் இல்லாரோடு ஒப்பர். களநெஞ்சி கற்ற செலச் சொல்லாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவை அஞ்சுதல் பேதைமை, அவை அஞ்சாதிருப்பதே பெருமை.